ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரிய மனுவில் தேர்தல் ஆணையத்தை எதிர்மனுதாரராக சேர்த்து திருத்த மனு தாக்கல் செய்ய ஓபிஎஸ் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணியையும், இது கடந்து வந்த பாதையையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2024 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் வேட்புமனுவில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் விசாரித்து வந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நவாஸ்கனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தொடர்பாக 2 நாட்கள் பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாக்குமூலமும் அளித்திருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் இந்த தேர்தல் வழக்கை அவர் தாக்கல் செய்த இந்த தேர்தல் வழக்கை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவானது நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவுக்கு தேர்தல் கமிஷன் எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும், அதில் சேர்த்து திருத்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.